ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வள்ளும் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு என்னோட நைட் ரொட்டீன் எப்படி இருக்குன்னு உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி May 1, இன்றைக்கி உழைப்பாளர்கள் தினம். அனைவருக்கும் உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து உங்கள் கூட வந்து லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். மதியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்ததுன்னா வந்தப்போ வந்து அரிசி உளுந்து எல்லாம் வந்து ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து நைட் வந்தோடனே வந்து மாவு அரைக்க நினச்சிக்கிட்டே தான் போனேன். கடைசியில் பார்த்தா வந்தோடனே வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து உட்காந்து ரெஸ்ட்டை வந்து போட்டாச்சு. அப்படியே 9:15 போல் வந்து கிரைண்டரில் வந்து மாவு வந்து போட்டுவிட்டு சரி இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையை வந்து பார்க்க வந்து ஆரம்பித்தேன். டெய்லி வந்தோடனே வந்து வேலை பார்ப்பேனான்னு கேட்டால் டெய்லி வந்து பார்க்க மாட்டேன். துணி துவைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக துணி துவைச்சிருவேன். இல்லை மாவு அரைக்கணும் அப்படின்னா மாவு அரைச்சிருவேன். இல்லைனா சிம்பிளாக ஏதாவது தோசை ஏதாவது ஊற்றிட்டு சாப்பிட்டு அப்படியே வந்து நான் படுத்துருவேன். இன்றைக்கி வந்து நான் மெயினாக வந்து மாவு இல்லாமல் வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியலையா. மதியானமே வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்லியிருந்தேன், மாவு வந்து ஊற வச்சுருக்கேன், நைட்டு அரைக்கணும் ஞாபகப்படுத்துங்கன்னு. இன்றைக்கி இது இப்படியே காலைல வந்து அழகாக வந்து ஆற்றுல இறங்குறது என்னமோ தெரில, 3 மணிலேருந்து ஒரே மழை தான். நான் வேலை விட்டு வரும்போது மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. மழையோட மழை தான் நான் வீட்டுக்கு வந்து வந்தேனே. நல்ல வேலை நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கரண்டெல்லாம் வந்து போகலை. மழை தூரிக்கிட்டே இருந்துச்சு. சரி அது தூரட்டுன்னு சொல்லிட்டு நான் அப்படிக்கா வந்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் மூஞ்சிலாம் வந்து கழுவிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்னா அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து போட்டு விட்டேன். இன்றைக்கி வந்து மதியானம் வந்து கடையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து வாங்கிட்டு வந்தாங்களா புரோட்டா. அது இருந்தனால நைட் டின்னர் செய்கிற வேலை வந்து இல்லை. மாவு மட்டும் தான் அரைக்கணும். மாவு அரைக்கணும், கிச்சன்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம், அந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆரம்பித்து மாவு வந்து அரைச்சி முடிச்சிட்டேன். நிறைய பேர் கேட்பீங்க, என்ன இது காலைல எடுத்த வீடியோ மாதிரி இருக்குது, மேக்கப்லாம் கலையாமல் இருக்குது அப்படின்னு. மேக்கப் கலையாமலாம் இல்லை, எப்படி இருக்கேன் பாருங்கள், ரொம்ப டயர்டாக இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட அப்படி தான் வந்து கேட்குறாங்களே வேலை விட்டு வரும்போது. அது மாதிரி சில பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன நகை கடையில் வேலை பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நகை கடையும் ஃபோன் கடையும் பக்கத்தில் தான் இருக்குது. நான் ஃபோன் கடையில் தான் வந்து வேலை பார்க்குறேன். ஓப்போ ப்ரொமோட்ரு. அதே மாதிரி வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, ஓப்போ ப்ரொமோட்டர்னா ஓப்போ ஃபோனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்க. அதை பற்றி வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சொல்கிறேன். நானே இந்த வேலையை வந்து ஃபுல்லாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போய் சேர்ந்தேன். இப்போ வந்து இன்னும் நிறைய வந்து நான் கற்றுக்கிறேன். கண்டிப்பாக வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து இதை பற்றி நல்லா வந்து ஷேர் பண்ணுறவங்க கூட உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவு இல்லாமல் அப்பொழுது ஓட்டவே முடியலை. மாவு இருந்தால் கூட சரி அப்படின்னு சொல்லிட்டு காலை இட்லி ஊற்றிடுறோமா, வந்தோடனே பாப்பா கூட தோசை கூட ஊற்றி கொடுத்துருவோம், சாப்பிட்டு போய் படுத்துருவோம். இப்போல்லாம் வந்து அதனாலேயே வந்து நேரம் காலத்தில் வந்து பார்க்குறதில்ல. அது மாதிரி வேலை விட்டு வந்து வச்சுங்களேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துணி வந்து துவைப்பேனா, அது நைட்டு இந்த துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டேன். எப்படின்னு இந்த வேலை பார்த்து முடிக்க வந்து எனக்கு 12 மணி கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் கிட்ட ஆயிரும். பரவாயில்ல, நம்ம தானே பார்க்கணும், எனி டைம் வந்து எல்லாரையும் வந்து தொந்தரவுப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வேலையில் வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு நாளாக வந்து பிரித்து வந்து பார்ப்பேன். இன்றைக்கி அப்படி தான் மாவு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவுக்கு வந்து ஊற வச்சுட்டு போயிருந்தேன்னா ஒன்றுமே தெரில. நான் மாவு அரைச்சிக்கிட்டே வந்து இடையில வந்து ஃபோனு தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அங்கே வந்து நின்றுக்கிட்டே இருக்கிறதானா. அதனால் வந்து அந்த வேலையை வந்து பார்த்துட்டு வீட்டிலே வந்து வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நான் வந்து வேலை வந்து பார்ப்பேனே. அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு 1 மந்த் ஆயிடுச்சு. மாதம் சேலரி வந்து போட்டாங்க. ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. மாவெல்லாம் அரைச்சிட்டு அப்படியே பாத்திரம்லாம் பாப்பா விளக்கி வச்சுருந்துச்சு. அந்த பாத்திரத்தில் வந்து எடுத்துகிட்டு அப்படியே இந்த கிச்சனை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஃபுல்லாக வந்து சோப் போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாத்தையும் வந்து கழுவி விட்டுட்டு அப்படியே எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே வந்து வீடை வந்து கூட்டிடலான்னு சொல்லிட்டு வீடை எல்லாத்தையும் வந்து கூட்டிட்டேன். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்காங்களா, நம்ம வந்து சொல்லி தான் வேலை பார்க்குறாங்க. சரி அவங்கள எதுக்கு தொல்லைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலைல வந்து போகிறதுக்குள்ள என்னால் முடிஞ்ச அளவு வேலையை வந்து பற்ற வச்சுட்டு போயிடுவேன். அப்படி தான் நைட்டு வந்து என்னோட முடிகிற அளவுக்கு வந்து நான் வேலை வந்து பார்த்துருவேன். பெரும்பாலும் வந்து டெய்லியுமே வந்து வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பகல் ஃபுல்லாக நம்ம வீட்டில் இருந்தாலுமே பகல் பூரா வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குது. இதே வந்து நைட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து டைம் வந்து சென்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 2 மணி நேரம் வந்து வீடு வந்து நீட்டாக இருக்குமா. இப்படி தான் வந்து நான் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அது இல்லாமல் ரொம்ப நாள் கழிச்சு நைட்டு வந்து காஃபி வந்து குடிக்க போகிறேன் வீட்டில் போட்டு. நான் வந்து கடையில் இருக்கிறனால கடையில் வந்து கொடுத்துருவாங்களா, அங்கேயே வந்து காஃபி டீ ஏதாவது வந்து குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க, சாப்பிடுவேன். என்னடா ரொம்ப நாளாக வந்து இந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி வந்து போச்சு. நினச்சதும் போதும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன அப்படின்னா எனக்கு எப்போயாவது வந்து அடிக்கடி வந்து ஊற்று தலைவலிக்கும். ஒரு சைடு மட்டும் வலிக்குமா. அது இல்லாமல் இன்றைக்கி தலைக்கு வேற குளிச்சுட்டு போயிருந்தேன்னா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஏசி தான் ஜில்லுன்னு இருக்கும். ஆனால் இந்த ஒரு மாதமாக இருந்தேன், அடிக்கடி தலைக்கெல்லாம் வந்து குளிச்சுட்டு போனேன். அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியலை. இன்றைக்கி விடிய காலம் அழகர ஆற்றுல இருக்கனால மழை வந்து பெய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3 மணிலேருந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. காற்று சரியான காற்று, இடி மின்னல் எல்லாம் தம்முன்னு பறந்துச்சு. அந்த அதிர்ச்சி என்னமோ தெரில, எனக்கு தலை பயங்கரமாக வலிச்சிச்சு. அங்கேயுமே வந்து எனக்கு வந்து ஹார்லிக்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து குடித்தேன். இருந்தாலுமே எனக்கு தலைவலி விடவே இல்லை. சரி வீட்டுக்கு போனோன்னா வேலையை வந்து காஃபி வந்து போட்டு குடிக்க நினச்சிட்டே வந்தேன். வந்தோடனே வந்து காஃபி குடிக்கலான்னு நினச்சேன். இல்லை அடுத்த வேலையை பார்த்து குடிக்கலான்னு சொல்லிட்டு சரி இந்த வேலையை முடிப்போம்னு சொல்லிட்டு டைம் வந்து ஆயிடுச்சு. இப்போ கிச்சன் ஃபுல்லாக வந்துட்டு க்ளீன் வந்து பண்ணியாச்சா. ஜீனி வேறு இல்லை. சரி ஜீனியை கொட்டி வச்சுட்டு அப்படியே வந்து காஃபி வந்து போட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து குடிக்கலான்னு சொல்லிட்டு
மறுபடியும் வந்து காஃபி வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். சும்மாவே நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ சொல்லவா வேணும், திரும்பி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். மறக்காமல் என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய ஐடியை ஏதாவது இருந்தால் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். திரும்பியுமே வந்து Q&A வீடியோ வந்து ஒரு நாள் வந்து போடணும். அதுக்காக டைம் வந்து வரட்டும். நான் வந்து நீங்கள் கேட்குற கொஸ்டின்லாம் வந்து எழுதி தான் வந்து வச்சுருக்கேன். அதனால வந்து ஒரு நாள் உட்காந்து இந்த மாதிரி உட்காந்து பேசுவோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து ரொம்ப நாளாச்சா. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. இது மாதிரி எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்து நான் வீடியோ வந்து கொஞ்சம் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். லாங் வீடியோ எனக்கு வந்து வீடியோ வந்து போகிறதுனால கொஞ்சம் மன அமைதி வந்து கிடைக்கிது. இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கும். டெய்லியுமே வந்து வேலை விட்டு வந்தோன்னா 2 மணி நேரம் வந்து எனக்கு பொழுது வந்து போயிடும். பிள்ளைங்களோடையும் சென்ட் பண்ணுவேன், டைம் சென்ட் பண்ணுவேன். இருந்தாலும் வந்து ஒவ்வொரு நேரம் வந்து வேலை இருக்கே. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தா பிள்ளைங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. நிறைய பேர் உங்கள் லாங் வீடியோ ரொம்ப வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. நானுமே வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணேன். இனிமேல் டைம் கிடைக்கிறப்பெல்லாம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஷார்ட்ஸ் வீடியோலாம் பார்க்குறீங்களா, எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.